எந்த ஒரு காரணத்தினாலும் அங்க கட்டட பணி நடுவதற்கான அனுமதி இல்லை என்று அமைச்சரே இப்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அமைச்சர் சொல்வது எந்த பாதிப்பும் வராது என்று சொல்லி இருக்கிறார். அதில் தான் எங்களுக்கு மாற்று கருத்து. நிச்சயமாக இந்த ஆணையம் அமைய பெற்றால் தமிழ்நாட்டிற்கு சட்ட ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். மேகதாது என்ற ஒரு பிரச்சனை எழும். அந்த பிரச்சனை எழுவதற்கே தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆணையம் அமைப்பதற்கு 100% எதிர்ப்பை பதிவு செய்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக விளக்கமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள தகவல் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஏகமனதாக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுவதே மரபுப்படியும் தவறு, விதிகளின்படியும் தவறு. இப்போது சொல்கிறேன், எந்த அன்று நடந்த விவாதத்தின் போது நடந்த நிகழ்வுகள் அத்தனை பேருக்கும் தெரியும். வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். எங்களுடைய இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விளக்கினார். நீங்க அப்போ கையை உயர்த்தி அவருக்கு நீங்க குறுக்கீடு செய்து நீங்கள் சொல்வது ஏற்புடையதாலே என்று பேசியிருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருந்து அப்போதும் அதை செய்யவில்லை. திருத்தங்கள் 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 இருங்க, புரியுது. குறுக்க நீங்க முடிக்கிற மாதிரி குறுக்க பேசுறீங்களா? அப்ப நான் எப்படி பேசுறது? அமைதியா இருங்க. நான் பேசி அது நீங்க பேசுகிற போது சொல்லுங்க. இப்ப அடுத்து திருத்தங்களுடன் இது ஏற்கப்படுகிறது, ஏற்போர் ஆமேன்க என்று நான் சொல்லுகிற போதாவது திருத்தங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று யாரா கையை உயர்த்தி பேசியிருக்கலாம். அதுவும் நீங்க பேசவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தை திருத்தங்களுடன் என்று படிக்கிற போதும் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் கடந்த பிறகு ஏகமனதாக என்று இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்து, மக்களுக்கும் தெரிந்து, நாட்டுக்கும் தெரிந்து, ஏட்டில எல்லாம் வெளிவந்த பிறகு இப்படி திருத்தங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது சட்ட விதிகளுக்கு முரணானது, நம்முடைய உணர்வுகளுக்கு முரணானது, தமிழர் உரிமைக்கு எதிரானது என்று நான் கருதுகின்றேன். மேகதாது பற்றி இனி பேசுவதற்கு இங்கே அனுமதி இல்லை.